Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ட்ரீம் கேச்சர் எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த ட்ரீம் கேச்சர் ரொம்ப குறைஞ்ச செலவுல நம்ம செய்யலாம். இது பாத்தீங்கன்னா இது பாருங்க அழகான ட்ரீம் கேச்சர் தான். இது நான் யூஸ் பண்ணிருக்கிற த்ரெட் ரிங் எல்லாம் எந்த கடையில கிடைக்கும் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்கு. இது எல்லா சைஸ்லயும் கிடைக்குது, நம்ம எந்த சைஸ் தேவையோ அதை வாங்கிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு முக்கியமாக அடுத்து த்ரெட்டு தேவை. இது நைலான் த்ரெட் இது பேர். இது நீங்கள் மொத்தமாக கிடைக்கும். இது வந்து அந்த கடையில் நீங்கள் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். இதே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஷாப்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது நான் இந்த வீடியோ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அந்த ரிங்குக்கு பதிலாக இந்த கம்பி தான். இந்த கம்பி பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்குது. இது விலையும் ரொம்ப சீப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் 4 கம்பியை ஜாயின் பண்ணிவிட்டு செலோ டேப்பில் ஒட்டிட்டு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் பண்ணலான்றதுக்காக நான் இது உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 4 கம்பியை கட் பண்ணி ஒன்றா சேர்த்து செலோ டேப்பில் ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸ் ரிங் அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நைலான் த்ரெட்டை சின்ன அட்டையில் கொஞ்சமாக சுற்றிருக்கேன். ஒரு 2 மீட்டர் அளவுக்கு மட்டும் சுற்றி எடுத்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பண்டலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதுக்கப்புறம் சிசர் தேவை, ஒரு ஊசி, கொஞ்சம் பீட்ஸ் தேவை, ஃபெதர்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் உல்லன் நூல். நான் இன்றைக்கி ஒரே கலராக செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மல்டி கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செலோ டேப் ஒட்டியிருக்கிறதுனால அந்த ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒட்டிக்கும். ஏன்னா அது டபுள் டேப். இது நான் இப்போ ஒட்டியிருக்கிற செலோ டேப் வந்து அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டுல நான் இப்போ நாட் போடாமல் சுற்றிட்டுருக்கேன். சப்போஸ் நீங்கள் செலோ டேப் டபுள் டேப் இல்லைன்னா சாதா டேப் போட்டினீங்கன்னா நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக இந்த ரிங்கு சுற்றி இந்த நைலான் த்ரெட்டு வச்சு நல்லா டைட்டாக சுற்றிட்டு வரணும். கொஞ்சம் நெருக்கமாக சுற்றிட்டு வாங்க. அதே மாதிரி லூஸ் விடாமல் சுற்றணும். கொஞ்சம் லூஸாக விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது பார்க்க. ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு பக்கம் இறக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக சுற்றி வச்சுருந்தோம்னா ஈஸியாக உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு ரிங்கில். இதை ஃபுல்லாக சுற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ முடிஞ்சிருச்சு. மீதி இந்த நூலை அப்படியே நாட் போட்டு தொங்க விடுறதுக்கு ஏற்ற மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து உல்லன் நூல் எடுத்துக்கோங்க. உல்லன் நூலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம நாட் போட்ட இடம், அந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். நல்லா நாட் டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த உல்லன் நூலை மேலே ரிங்கு மேலே சுற்றிட்டு அதே உள்ளுக்குள்ளே இழுக்கணும். நீங்கள் போடுறீங்க இல்லையா உல்லன் நூல், அந்த வழியாக உள் வழியாக இழுத்தீங்கன்னா ஒரு சுருக்கு மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக 2 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் செஞ்சுட்டே வரணும். ஒரே மாதிரி கேப் இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும், ஃபினிஷிங்கும் கரெக்டாக வரும். பாருங்கள், அந்த கம்பி மேலே போடுறோம். ஃபஸ்ட்டு அந்த ரிங்கி மேலே போட்டுட்டு நீங்கள் போடுற நூலுக்குள்ளேயே உள்ளே விட்டு இழுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சுருக்கு கிடைக்கும். முடிச்சாச்சு. இப்போ ஒரு ரவுண்டு முடித்தோடனே அடுத்த ரவுண்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்பவும் சேமாக ப்ரொசீஜர் உள்ளே விட்டுட்டு அந்த நூலுக்குள்ளே விட்டு வெளியே இழுக்கணும். இழுக்கும்போது ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். விடும்போது மேல் பக்கமாக விட்டு உள்ளே விடுங்க, அடியில் இழுங்க. உள் பக்கம் நீங்கள் விடுற நூல் வழியாக இழுங்க. அது பாருங்கள், அந்த கேப் வழியாக மேலே உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விட்டு உள்ள நூல் கையில் இருக்கு இல்லையா, அது உள்ள வழியாக இழுக்கணும், அந்த கேப் வழியாக. ஸோ ஒரு சுருக்கு மாதிரி கிடைக்கும். இந்த கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். கரெக்டாக ஒன்று விடாமல் லைனாக நீங்கள் அந்த ரிங்கை சுற்றி திருப்பி நீங்கள் செஞ்சுக்கிட்டே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக வரும், கன்ஃபியூஸே ஆகாது. அதேமாதிரி போடும்போதும் டைட்டாக நீங்கள் இழுத்து போட்டுகிட்டே வாங்க. லூஸ் விடாமல் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் ஃபினிஷிங் வந்து நல்லாவே வராது கடைசியில். அதனால் நீங்கள் அந்த டைட்டாகவே இருக்கணும் கடைசி வரைக்கும். பாருங்கள், மேலே போட்டு முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கடைசி வரைக்கும் இதுதான் கடைசி எண்டிங். நான் ஃபுல்லாக இதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இந்த டிசைன் அழகான டிசைன் கிடச்சிருக்கு பாருங்கள். மீதி இருக்கிற நூலை பெரிய ஊசியில் நீங்கள் கோர்த்துக்குங்க. கோர்த்துட்டு பீட்ஸை அதில் விட்டு நீங்கள் சென்டராக பார்த்து வச்சுட்டு பேக்கில் இழுத்து நல்லா நாட் போட்டுருங்க. அந்த மணி வந்து உருவி வந்துடக்கூடாது. ஸோ நல்லா செக்யூர் பண்ணிவிடுங்க. நாட் போட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா தெரியும், முன்னாடி தெரியும் இல்லைனா நீங்கள் நூல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா. ஸோ நல்லா டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்கள்.
இப்போ அடுத்தது வந்து இப்போ உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. இந்த உள்ளன் நூல் எவ்வளோ லென்த்து நம்ம தேவையோ அதுக்கேற்ற அளவு கட் பண்ணிக்கணும். நம்ம ரிங்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுவும் 6 நூலும் ஒரே மாதிரி 6 நூல் கட் பண்ணணும். 6 நூலும் ஒரே லென்த்துக்காக இருக்கணும். எனக்கு மேலே முடி வேறு அந்த ரிங்கில் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும் முடி போட்டு, அதனால் அதுக்கு சேர்த்து நம்ம கணக்கு போட்டு எடுத்துக்கணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ அதிலேருந்து ஒரு நூலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு நூலில் நீங்கள் பெரிய ஊசியில் கோர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பீட்ஸை இதில் உள்ளே விட முடியாது. அதனால் ஊசியில் கோர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பீட்ஸை உள்ளே விடுங்க. நம்ம சென்டருக்கு என்ன பீட்ஸ் போட்டோமோ அந்த வெப்பில் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே பீட்ஸ் தான் போடணும். இப்போ முதல்ல போட்டு நல்லா ஒரு நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெதர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபெதர்ஸை 2 ஃபெதர்ஸாக எடுத்து மேலே ஒன்று அடியில் ஒன்று வச்சுக்கலாம். இல்லை மேலேயும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக செக்யூர் பண்ணணும், அவ்வளோதான். கீழே விழக்கூடாது. நம்ம போடுற நாட்டு வந்து நாட் வந்து ஒன்றுத்துக்கு 2 நாட் கூட போட்டுக்கோங்க. பூ கட்டுறாப்பில் போடுவோம் இல்லையா, பூ கட்டும்போது அந்த நாட் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த மணி தெரியணும், அதுக்காக தான் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு பீட்ஸை மேலே நம்ம போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விடணும். அட்லீஸ்ட் எவ்வளோ கேப் நம்ம இஷ்டம்தான். அது வந்து இப்போ நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா திரும்பவும் 2 ஃபெதர்ஸும் ஒரு பீட்ஸ் ஜாயின் பண்ணுறோம். இந்த பீட்ஸ் ஜாயின் பண்ணும்போது லைட்டாக கம்மு கொஞ்சம் தடவிட்டு நீங்கள் அந்த ஃபெதர்லேயே நீங்கள் சொருவிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 3வது நான் ஒவ்வொரு நூலுக்கும் 3 ஃபெதர் தான் வைக்கிறேன். நீங்கள் ரிங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் அதிகமாக பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், கம்மு கண்டிப்பாக தடவினா கொஞ்சம் உங்களுக்கு அது திரும்பாது. அதனால தான் பீட்ஸ் நல்லா செக்யூர் பண்ணிக்கும். அப்படியே நான் டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த கம்மு வந்து நீங்கள் காற்றுல ஆடும்போது கூட திரும்பாது. இதே மாதிரி 6மே ரெடி பண்ணி வச்சுக்கணும். சேம் லென்த்து தான் எடுத்துருக்கேன் நான். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது, ஃபஸ்ட்டு சென்டரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக சென்டரில் முதல்ல எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் முதல்ல முடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றா இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு லென்த்து. இதை பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.